தம்பி முதலமைச்சர் தம்பி அவர்களே வணக்கம். நீங்க இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்த இதெல்லாம் நான் பார்த்தேன். என்னமோ இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கரெக்டா ஆட்சி பண்ண மாதிரியும், நீங்க ஏதோ ஒரே மாசத்துல எல்லாத்தையும் தொலைச்ச மாதிரியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பா பேசினா இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் ஒருத்தருமே சரி கிடையாது. இந்த எடப்பாடி இருக்காரு, அவர் காலம் பூரா அவரே முதலமைச்சரா இருக்கணுங்காரு. யார் காசுல அவர் ஆண்டாரு பிடிச்சாரு? வேண்டாமா? பணம் தமிழ்நாட்டு மக்கள் பணம். இப்ப உங்களை நம்பி 5 வருடத்தை குத்தகை கொடுத்தாச்சு. நீங்க என்ன பண்றீங்க? பிள்ளைகளுக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே காலேஜ் வரைக்கும் இலவச பஸ்ன்னு அறிவிச்சிட்டு, அந்த பழைய பெண்கள் பார்க்காம பள்ளி கல்வியை வளர்த்தி, அதே மாதிரி மின்சாரத்தை நிறைய பெருக்கணும். எங்கெங்கெல்லாம் அந்த பெரிய பெரிய காத்தாடி வைக்கணுமோ, நம்ம மக்கள் வெளியில நிறைய கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு இருக்கான், அவனை கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி கடலுக்குள்ள கூட நட்டு காற்றாலையை உருவாக்கி மின்சாரத்தை உருவாக்கி அதன் மூலம் வெளிநாட்டுக்காரன் அந்நிய முதலீடுங்க வச்சு நம்ம நாட்டை வளப்படுத்தணும். அதுல நீங்க நாட்டம் இருங்க, உங்கள் வாழ்க்கை வெற்றி தான். 5 வருஷத்துக்கு உங்களுக்கு கொடுத்தாச்சு, யாரும் ஒண்ணும் பண்ண முடியாத அளவுக்கு. எத்தனை எம்எல்ஏக்கெல்லாம் இழுங்க வாங்கி என்ன விளைஞ்சங்க, உங்களை கண்டுடே மாட்டான். அதுதான் தமிழ்நாடு. தமிழ்நாடு என்றைக்கும் தமிழ்நாடு தான்.